ஒரு பணக்கார தொழிலதிபர் தனது மகனின் கெட்ட பழக்கங்களைக் கண்டு கவலைப்பட்டார். அவர் ஒரு வயதான ஞானியிடம் ஆலோசனை கேட்டார். முதியவர் அந்த மனிதனின் மகனை சந்திக்க அவரிடம் அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் காடுகளுக்குள் நடந்தார்கள். முதியவர் சிறுவனுக்கு ஒரு சிறிய மரக்கன்றுகளை காட்டி அதை வெளியே இழுக்கச் சொன்னார். சிறுவன் அதை எளிதாகச் செய்தான். அவர்கள் நடந்தார்கள். முதியவர் சிறுவனிடம் ஒரு சிறிய செடியை பிடுங்கச் சொன்னார். சிறுவன் அதையும் கொஞ்சம் முயற்சி செய்தான். அவர்கள் நடந்து சென்றபோது முதியவர் சிறுவனிடம் புதரை வெளியே இழுக்கச் சொன்னார். சிறுவன் அதை செய்தான். அடுத்தது ஒரு சிறிய மரம். அதை வெளியே இழுக்க சிறுவன் மிகவும் போராட வேண்டியிருந்தது. இறுதியாக முதியவர் ஒரு பெரிய மரத்தை சிறுவனிடம் காட்டி இழுக்கச் சொன்னார். பல முறை வெவ்வேறு வழிகளில் முயற்சித்தும் சிறுவனால் அதை வெளியே எடுக்க முடியவில்லை. முதியவர் சிறுவனை பார்த்து புன்னகைத்து, பழக்க வழக்கங்களும் அப்படித்தான் என்று கூறினார். கெட்ட பழக்க வழக்கங்களை நாம் ஆரம்பத்திலே அகற்றிவிட வேண்டும். அது பெரியதாக வளர்ந்துவிட்டால் நம்மால் அகற்றுவது கடினமானது என்றார். இந்த நல்லொழுக்க கதைகள் உங்களுக்கு கற்பிக்கும் பாடம், கெட்ட பழக்கங்கள் நம் அமைப்பில் குடியேறியவுடன் அவற்றை அகற்றுவது கடினம். ஆரம்பத்திலேயே அவற்றை அகற்றுவது நல்லது. எனவே பெற்றோர்கள் ஆரம்பத்திலிருந்தே அவர்களது நடவடிக்கையை கண்காணிப்பது நல்லது.